உலக சினிமாவிலேயே மிகப்பெரிய ஒரு விருது அப்படின்னு கருதப்படக்கூடியதுதான் இந்த ஹாலிவுட்ல வழங்கக்கூடிய ஆஸ்கர் விருதுகள் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இது 98வது வருஷம். இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வருஷம். என்னவா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வருஷம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்கா சோப்ரா. அவங்க இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. விழா மேடையில இருக்காங்க. காலையிலேயே பார்த்தோம் பல புகைப்படங்கள், நிறைய விஷயங்கள் போச்சு. கலிபோர்னியாவில் நடக்கக்கூடிய இந்த விழாவில் அவங்களோட சேர்த்து ஹாலிவுட் பிரபலங்களான ராபர்ட் டவுனி ஜூனியர், வில் ஆர்னட் அவங்களோட சேர்ந்து மேடையை பகிர்ந்து பிரியங்கா சோப்ரா வழங்கிட்டு வராங்க. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எதிர்பார்ப்போடு தொடங்கியது இந்த ஆஸ்கர் விருது. ஏன்னா சின்னஸ் அப்படின்ற படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட்னே சொல்லலாம். 16 கேட்டகரியில நாமினேட் செய்யப்பட்ட படமா அது அமைஞ்சிருக்கு. 16 கேட்டகரியில வேரியஸ் செக்ஷன்ஸ்ல சின்னஸ் தொடர்ந்து பல வெற்றிகளையும் பெற்றுட்டு வந்து F1 நீங்க சொன்ன மாதிரி ஒலிக்கு சிறந்த வெற்றி அப்படின்னா ஏன்னா அது F1 இங்க ரிலீஸ் ஆச்சு, நம்ம எல்லாம் அதை பத்தி பெருசா பேசணும். குறிப்பா சொன்னா அவதார் படமும் இங்க வந்தது, நம்ம பார்த்தோம் ஃபயர் அண்ட் ஆஷ். அதற்கு சிறந்த கிராபிக்ஸ், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்க்கான அனிமேஷனுக்கான சிறந்த விருதையும் அது வாங்கியிருக்கு அப்படின்றதையும் நம்ம சில விஷயங்களை பார்க்கிறோம். இந்த ஆஸ்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எதிர்பார்ப்புக்குரிய அந்த நிகழ்வுகள் நேற்று இரவு தொடங்கி இன்றைக்கு சற்றேறக்குரிய இன்றைக்கு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுல சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற ஒரு படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 12 படங்கள் அதுல இருந்திருக்கு. 12 படங்கள்ல இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் சிறந்த படமாகும். சிறந்த நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸி பக்லே, ஹாம்னட் அப்படின்ற திரைப்படத்திற்காக பெற்றிருக்காங்க. இதுல மிகப்பெரிய கேட் ஹட்சன் போன்ற நடிகைகள் எல்லாமும் இருந்தாங்க அந்த நாமினேஷன்ல. பட் ஹாம்னட்ல அற்புதமா நடிச்சதற்காக ஜெஸ்ஸி பக்லி சிறந்த நடிகை விருதை பெறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது சிறந்த நடிகர் யாருப்பா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கேட்டகரியில மைக்கேல் பி ஜார்டன். நான் முதல்லயே சொன்ன மாதிரி சின்னர்ஸ் அப்படின்ற அந்த படம் 16 கேட்டகரி சொன்னேன். அந்த படத்துக்கு சின்னர்ஸ் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றிருக்காங்க. அப்கோர்ஸ் ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் அப்படின்ற படமும் நாமினேஷன் இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான லியோனார்டோ டிகாப்ரியோ கூட அந்த போட்டியில இருந்தாரு. இறுதி சுற்றுல அவரால் வெற்றி பெற முடியல. மைக்கேல் பி ஜார்டன் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகிறார். அதே போலவே சிறந்த துணை நடிகர் விருதையும் பாத்தீங்கன்னா ஆமி மேடிகன் வெப்பன்ஸ் படத்துக்கு வாங்குறாங்க. சிறந்த துணை நடிகை விருது ஷான் பென், நம்ம எல்லாருக்கும் பிரபலமா தெரியும். சிறந்த துணை நடிகருக்கான விருது ஷான் பென், மிக பிரபலமான ஒரு நடிகர். ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் படத்துக்கு அவரும் வெற்றி பெறுகிறார். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சின்னஸ் பல கேட்டகரியில இருக்க அவார்டு வாங்குமான்னு பார்த்தா ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் படம் பல கேட்டகரியில வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா சிறந்த இயக்குனருக்கான விருதையும் பெற்றது ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் அப்படின்ற படம். அதனுடைய இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன் அந்த விருதை பெற்றாரு. அப்கோர்ஸ் அனிமேட்டட் ஃபீச்சர் அப்படின்ற கேட்டகரியில K-pop டெமன் ஹண்டர்ஸ் அப்படின்ற திரைப்படமும் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்த்திருக்கோம். அதுல சென்டிமெண்டல் வேல்யூ அப்படின்ற படம் வெற்றியை பெற்றிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த இன்டர்நேஷனல் ஃபீச்சர்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா தி வாய்ஸ் ஆஃப் இந்து ரஜாப் அப்படின்ற நம்ம ஆசிய கண்டத்தை சார்ந்த ஒரு நாமினேஷனும் கேட்டகரியில இருந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உலக அளவுல பிரசித்தி பெற்ற படங்கள் மட்டும் அல்லாமல் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவிஸும் இந்த கேட்டகரியில இருக்கும். இங்க மிகப்பெரிய ப்ராசஸ் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி குறிப்பிட்டு சொல்லும் போது இதுல ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே அப்படின்றத ரயான் கூக்லர், நான் சொன்ன மாதிரி இந்த சின்னர்ஸ் படத்துக்கான விருதை அவர் பெற்றிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரிஜினல் ஸ்கோர் மியூசிக், நமக்கு ஏன் இந்த ஆஸ்கர் ரொம்ப பிரபலம், நம்ம ஏன் அதை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் ஒரு காலத்துல இதுல போய் ஒரிஜினல் கம்போசர் ஒரிஜினல் ஸ்கோருக்காக வாங்கின ஆஸ்கர் விருதுக்கு அப்புறமா நம்ம அதிகமா அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த முறை நான் சொன்ன மாதிரியே சின்னர்ஸ் படத்துக்காக லுட்விக் கொரான்சன் அப்படின்றவர் ஒரிஜினல் ஸ்கோருக்கான விருதையும் பெறுகிறார். அதே சின்னர்ஸ் தான் சிறந்த ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி விருதையும் பெறுகிறது. ஆட்டம் டுரால்ட் அர்காபா அப்படின்றவர் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அவார்டையும் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி F1 பெஸ்ட் சவுண்ட் எடிட்டிங். ஏன்னா அந்த F1 ரேஸ், F1 சார்ந்த விஷயங்கள் அந்த படம் பார்த்தவர்களுக்கு புரியும். அந்த ரேஸ் ட்ராக்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சப்தங்கள் அதை ரொம்ப அற்புதமா கேப்சர் பண்ணதுனால F1 அந்த படத்துக்கு பெஸ்ட் சவுண்டுக்கான விருதையும் கொடுத்திருக்காங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற படம் இங்கேயும் ரிலீஸ் ஆச்சு. எப்படி வரவேற்கப்பட்டது, அதனுடைய அந்த விஷுவல் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சுன்னு. அது எதை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்குன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த், அதையும் நம்ம பார்த்திருக்கோம். அதையும் தாண்டி இந்த படம் வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பல்வேறு கேட்டகரி, அதாவது காஸ்டிங் கேட்டகரி, இப்படி பலதுல ஒன் பேட்டில் ஆஃப் அனதருக்கும் சின்னஸுக்குமே மிகப்பெரிய போட்டியா இருந்திருக்கு. அதுல ஈக்குவலா கிட்டத்தட்ட மாறி மாறி விருதுகளை பெற்றிருக்கிறது இந்த 2 படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்கர் விருதுகளா இருந்திருக்கு. என்ன அப்படின்னா பல பேர் இந்த போர் காரணமாக வர முடியல, சில பேர் அங்க இடத்த ரீச் பண்ண முடியல, பிளைட்ஸ் ரீஷெட்யூல் இருந்தப்போ திட்டமிட்டபடி விழா நடந்தது.
விருதுகள் வாங்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துட்டாங்க. போன முறை மாதிரி இந்த கான்ட்ரவர்சிகளும் இல்லை. ஏன்னா போன முறை நம்ம பார்த்தோம் அமெரிக்க ஜனாதிபதி குறித்த கருத்துக்களை எல்லாம் வெற்றி பெற்ற சில பேர் அங்க கூறினாங்க, பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த முறை எதுவும் இல்லை. எந்தவித பொலிட்டிக்கல் விஷயங்கள் இல்லாமல் அமைதியாக நடைபெற்று முடிந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இந்த ஆஸ்கர் விருது 2 விஷயத்துக்காக மட்டும்தான். ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் வாஸ் சின்னஸ் அப்படின்ற விஷயத்துக்காகவும், 2வது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருவது மேடையில நம்ம பிரியங்கா சோப்ரான்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். உலகின் உயரிய விருதை பெற்ற அந்த அந்த படங்கள் கண்டிப்பா இந்தியாவுக்கு நிச்சயமா வரப்போகுதுன்றதை நம்ம நம்பலாம். அந்த 2 படங்களும் ஏன்னா வரல, இன்னும் வெற்றி பெற்ற 2 படங்களும் எப்படி இருக்கு, வரவேற்பு எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆக விழா இனிதே முடிவடைந்திருக்கிறது. சின்னர்ஸ் அண்ட் ஒன் பேட்டில் ஆஃப் அனதர் வெற்றி மகுடத்தை குவித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ராஜலட்சுமி. பரத், ஆஸ்கர் விருதுக்கு இந்திய படங்கள் ஏதேனும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறா? எந்தெந்த படங்கள், இந்திய படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது? இல்லம்மா, நிறைய படங்கள் இங்க இருந்து நம்ம பேசினோம். ஒரே ஒரு கேட்டகரி தான் போகணும். போனா இன்டர்நேஷனல் ஃபீச்சர் பிலிம் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதான் ஜெனரலா நம்ம முற்காலத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம இந்தியாவிலிருந்து படங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. அதுல லகான் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கிட்ட வரைக்கும் போச்சு. அதுல அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் ஸ்டேஜ் எல்லாம் வரும்போது அது கிட்டத்தட்ட மிஸ் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸ்லம்டாக் மில்லியனர் கூட அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் நம்ம போயிருக்கு ஒரு காலத்துல அப்படின்றத பார்க்கிறோம். இந்த முறை அந்த மாதிரியான பெரிய இம்பாக்ட் கூடிய படங்களோ எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் கேட்டகரியே நமக்கு பல படங்கள் தேர்வு நிலைக்கு கூட போக முடியாத அளவுக்கு வந்துருச்சு அப்படின்றது தான் இந்தியாவினுடைய இந்த வருஷத்தினுடைய ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. பட் தமிழ் சினிமா இந்திய சினிமாக்களை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்ல படங்கள் இந்தியா கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இது வரைக்கும் நான் வாங்கின விருதுகள்னு பாத்தீங்கன்னா பிலிம்ஸ்கா இல்லாம ஒரு ஏஆர் ரஹ்மான் அது கூட ஒரு கிராஸ் ஓவர் பிலிம்க்கு வாங்கினாரு. அதை நம்ம பார்த்தோம். அதே தாண்டி நம்ம இவருக்கு நம்ம பெங்காலி இயக்குனர் ஒருவருக்கு சத்யஜித் ரே ஹானர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்திருக்கே தவிர இங்கிருந்து பெருசா பாத்தீங்கன்னா ஹோம் பவுண்ட்ன்ற படம் தான் இந்தியாவோட அபிஷியல் ஆஸ்கர் என்ட்ரியா இருந்திருக்கு. நீரஜ் கியாவன் இயக்கிய அந்த படம் அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற முடியவில்லை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். இங்கிருந்து நம்ம சொல்லப்பட்ட பல படங்கள் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் இப்போ மகாவதார் நரசிம்மாவை பத்தி பேசியிருக்கோம். இல்லைன்னா காந்தாரா பத்தி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் இங்க நாமினேஷன் கேட்டகரியில பரிந்துரைக்காக கொடுக்கப்பட்ட பல விஷயங்களை பார்த்திருக்கோம். பட் இறுதியில ஹோம் பவுண்ட் போச்சு. பட் அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க இறுதி சுற்றுக்கு போகுது என்பது. ஏன்னா கிட்டத்தட்ட 100-150 கண்ட்ரில இருந்து படங்கள் போகும். அது ஒரு பெரிய குழு பார்க்கும். அவங்க அதை ஃபில்டர் பண்ணுவாங்க. இறுதியில இவ்வளவுதான் படங்கள் அந்த இறுதி சுற்றுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதுல இருந்து வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படணும். பலதரப்பட்ட அந்த ஒரு செலக்டிவ் ப்ராசஸை தாண்டி போகணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் வெரி பிக். 2வது லாபியும் பெருசா தேவைப்படுது. உங்களுக்கு பெரிய மார்க்கெட்டிங் லாபியும் தேவை இதுக்கு. சோ இதெல்லாம் இல்லாததுனால இந்த முறை இந்திய படங்கள் பெருசா சொல்லும்படியா எதுவும் இல்லை. இந்திய ஆட்கள் யாரும் பெருசா சோபிக்கும்படியான விஷயங்களும் இல்லைன்றதான் பார்க்கிறோம் ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பரத்.